ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல். எழுத்தாளர் பத்மா கிரகதுரை மேம் எழுதிய மனதில் உந்தன் ஆதிக்கம். சென்ற பதிவில் தனது கல்லூரி கால காதலை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறாள் ஜீவிதா. ஹரிஹரனுக்கு பயந்து நடராஜை பெண் கேட்டு வரவழைக்க அவனை குழந்தையை காட்டி வெற்றிகரமாக விரட்டுகிறான் ஹரிஹரன். மனம் வெறுத்து அவனை பார்க்கிறாள் ஜீவிதா. அவள் மனதிற்குள் அக்கா ஸ்வேதாவின் நினைவுகள் வருகின்றன. இனி மனதில் உந்தன் ஆதிக்கம் அத்தியாயம் 4. ஜீவிதா பேங்கில் கேட்டிருந்த லாங் லீவை கேன்சல் செய்துவிட்டு மீண்டும் வேலைக்கு செல்ல எண்ணினாள். தனது வேலையை டெல்லிக்கு மாற்றிக்கொள்ள அவள் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிவிட்டதாகவும் அநேகமாக அவள் கேட்ட மாற்றம் கிடைத்துவிடும் என்றும் அவளுடைய பேங்கில் இருந்து மெயில் வந்திருந்தது. குழந்தையோடு டெல்லி சென்று வேலையில் சேர்ந்துவிட எண்ணித்தான் அவள் பயணம் மேற்கொண்டது. ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. இனி வேறு வழி யோசிக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் முடிவெடுத்தவளுக்கு உடன் கிளம்ப மனதில்லை. இதோ எல்லை காவல் ஐயனாரப்பன் போல் நடுவீட்டில் உட்கார்ந்து லேப்டாப்பை மேய்ந்து கொண்டிருப்பவனை பார்த்தாலே பற்றி கொண்டு வந்தது. இப்போது அவள் வேலைக்கு சென்றாலானால் வீட்டில் இருக்கும் அவன் குழந்தையை முழுக்க முழுக்க தன் வசப்படுத்திக் கொள்வான். அதனை ஜீவிதா விரும்பவில்லை. சரி, எடுத்த லீவை கொஞ்ச நாட்கள் நீட்டிக்கலாம். ஹரிஹரனது வேலை பளுவை அவள் அறிவாள். வீம்பிற்காகத்தான் அவன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும். அவன் கிளம்பும் நாளுக்காக காத்திருக்கலானாள். அடுத்த வாரத்துல நான் அங்க இருப்பேன் என்று போனில் அவன் யாருடனோ பேசியதை ஒட்டு கேட்ட ஜீவிதா மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். ஆக இன்னமும் ஒரு வாரம்தான் இவன் இங்கே இருப்பான். தனது சந்தோஷத்தை குழந்தையை தூக்கி இறுக்கி அணைத்து தட்டாமாலை சுற்றியபடி கொண்டாடினாள். அப்படி சுற்றுவது ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளிக்கி சிரித்தபடி அவளோடு சுழன்ற குழந்தை சுற்றி நின்றதும் ஆஹும்மா என தலை சுற்றி அவள் மேல் சாய்ந்து கொள்ள தானும் அவனோடு கிறுகிறுத்து கட்டிலில் விழுந்தாள். உற்சாகமாக உருண்டு கிடந்து திரும்பியவள் அரை வாசலில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று இவர்களை பார்த்தபடி இருந்தவனை கண்டதும் வேகமாக தன்மேல் கிடந்த குழந்தையை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தாள். சுழற்றிய வேகத்தில் கால் தடுமாற விழ இருந்தவளை வேகமாக உள்ளே வந்து பற்றி நிறுத்தினான் ஹரிஹரன். தொடாதீங்க, சிலுப்பி தள்ளினாள். கீழே விழுந்து மண்டைய உடைச்சுக்கவாத செய்வேன், தொடாதீங்கிறியா? சரி போ, உன் இஷ்டம். வேண்டுமென்றே அவளை உந்தி தள்ளியே விட்டான். பொத்தென மீண்டும் தன் அருகே கட்டிலில் வந்து விழுந்தவளில் மகிழ்ந்த குழந்தை மா என அவள் மேலேறி அமர்ந்து கொண்டான். தேன் பருக துடிக்கும் வண்டாய் அவன் பார்வை அவர்கள் மேல். குழந்தையை அணைத்தபடி வேகமாக எழுந்தமர்ந்து அவனை முறைத்தாள். அட, நீதானம்மா பிடிச்சு நிறுத்த வேண்டான? அது இருக்கட்டும், எதுக்கு இவ்வளவு உற்சாகம்? கட்டிலுக்கு குனிந்து அவள் முகத்தருகே முகம் வைத்து கேட்டான். முகம் சுளித்து பின்னால் நகர்ந்தவளிடமிருந்து குழந்தை அப்பா என்று தவ்வினான். உங்கள மாதிரி வில்லனை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எதையும் கொண்டாடிட முடியுமா? வெறுப்பை உமிழ்ந்தாள். கரெக்ட், என்ன தாண்டி எந்த கொண்டாட்டமோ உனக்கு கிடையாது. கண்கள் மின்ன அறிவித்து விட்டு குழந்தையோடு வெளியே போனான். ஹரிஹரன் வீட்டை விட்டு வெளியேற போகும் நாளை எதிர்பார்த்து ஜீவிதா காத்திருக்க அன்றிலிருந்து 2வது நாள் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்ற காரில் இருந்து கையில் பல தட்டோடு இறங்கி வந்தவர்கள் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தன. நடுத்தர வயதை தாண்டிய அவர்கள் தங்கள் கையில் கொண்டு வந்த 2 தட்டுக்களையும் டீப்பாயில் வைத்தவுடன் பின்னேயே டிரைவர் மேலும் 4 தட்டுக்களை கொண்டு வந்து அடுக்கினான். சகாதேவன் கலைவாணியிடம் கை குவித்தன. நாங்க ஹரிஹரனுடைய சித்தியும் சித்தப்பாவும் சிவகாசியிலிருந்து வந்திருக்கோம் என அறிமுகப்படுத்தி கொண்டன. இந்த அறிமுகத்திலேயே வியர்ந்து அவர்களை பார்த்த ஜீவிதா தொடர்ந்த அவர்களது பேச்சில் அதிர்ந்தாள். எங்களுடைய மகனுக்கு உங்களுடைய மகள மொறப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். சித்தப்பா சொல்ல நிஜமாகவே தலை சுற்ற சற்றே பின் நகர்ந்து
சுவரில் சாய்ந்து கொண்டாள் ஜீவிதா. அருகிருந்த அறைக்கதவை திறந்து வந்த ஹரிஹரன், வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா, முறையான வரவேற்பை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தொய்ந்து நின்றிருந்தவளின் காதருகே, இந்த ஐடியாவ நடராஜ் மூலமா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்று விட்டு வீட்டினராக மாறி அவர்களை உபசரித்து அமர வைத்தான். சகாதேவனும் கலைவாணியும் ஹரிஹரனோடு இணைந்து கொள்ள ஜீவிதா இன்னமும் நடப்பவற்றை நம்ப முடியாமல் பார்த்திருந்தாள். ஹரிஹரன் அவனது சொந்தங்களோடு சமாதானமாக போய்விட்டானா? அவனுக்காக பெண் கேட்டு வரும் அளவு இருக்கின்றனரா? ஆச்சரியம்தான் அவளுக்கு. அப்புறம் சொல்லுங்க. சகாதேவனோ முதலில் அவர்கள் சொன்னது காதில் விழாதது போல பாவித்து மீண்டும் வந்த காரணம் கேட்டார். எங்களோட மகன் ஹரிஹரனுக்கு உங்களோட மகள் ஜீவிதாவ திருமணம் செய்ய முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அது வந்து சகாதேவன் நேரடியாக வந்து நிற்கும் பெரிய மனிதர்களை தவிர்ப்பது எப்படி என்று தலையை சொரிந்து யோசித்துக் கொண்டிருக்க, கலைவாணி அதற்குள் அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்திருந்தாள். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், யோசிச்சுதான் பதில் சொல்லுவோம். சகாதேவன் தள்ளி போட சித்தி வேகமாக கேட்டாள். எத்தனை நாட்கள்? அது நாங்க அது ஜீவிதா தான் சொல்லணும். முதல்ல அவளுக்கு சம்மதம் இருக்கணும் அல்லவா? பேச்சை திசை திருப்பி விட்டார் சகாதேவன். என்னம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சித்தப்பா கலைவாணியிடம் கேட்டார். திருமணம் செஞ்சுக்க போறவளுடைய சம்மதம் வேணும் இல்லையா? சரிதான் என்ற சித்தப்பா இப்போது நேரடியாக ஜீவிதாவிடமே கேட்டார். என்னம்மா, உனக்கு ஹரிஹரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? நிச்சயமா இல்ல. கணீர் என்ற குரலில் அவர் கேள்வி முடியும் முன்பே பதில் சொன்னாள் ஜீவிதா. ஏன்? சித்தியின் குரல் கோபமாக வந்தது. இதென்ன கேள்வி? உங்க மகளுக்குன்னா இது போலத்தான் ரெண்டாம் தர மாப்பிள்ள பாப்பீங்களா? ஜீவிதாவின் குரல் சூடாக வந்து விழுந்தது. இதுல என்ன தப்பு? இது அநேக இடங்கள்ல நடக்கிறது தானே. இது போல ஒரு சூழ்நிலை எங்க வீட்ல வந்தா நான் சரின்னு தான் சொல்லுவேன். சித்தி அசராமல் பதிலளித்தாள். உங்க குடும்பங்கள் வேணும்னா அப்படி இருக்கலாம், எங்க குடும்பங்கள்ல அப்படி நடக்கிறது இல்ல. நாங்க எல்லாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கட்டுப்பாடோட வாழ்றவங்க. அத்தோட பொண்டாட்டி செத்தா புது மாப்பிள்ள பழக்கமும் எங்களுக்கு கிடையாது. அசராமல் பதில் அளித்தாள் ஜீவிதா. என்னம்மா, மனசுல எதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுற? சித்தி கோபமாக எழ சித்தப்பா மனைவியை கையமர்த்தினார். கொஞ்சம் இருமா, அவதான் நம்ம குடும்பத்தோட லட்சணத்தை பிட்டு பிட்டு வைக்கிறாளே. நாம நம்ம குடும்பம்னு ஒதுங்கிக்குவோம். இவங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவையில்ல. டே ஹரி, ஈசனை தூக்கிட்டு கிளம்புடா, நாம போகலாம். சொன்னதோடு கொண்டு வந்த தட்டுக்களை எடுத்துக்கொண்டு கிளம்பியும் விட்டன. ஜீவிதா அதிர்ந்து நிற்க ஹரிஹரன் உள்ளே சென்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறினான். இல்ல, வீரிடலோடு வேகமாக போய் குழந்தையை அவனிடமிருந்து தன் தோளுக்கு மாற்றினாள் ஜீவிதா. ஏன் குழந்தை? நான் தரமாட்டேன். நீயா குழந்தைய பெத்த? சித்தி திரும்பி நின்று இடுப்பில் கை வைத்து கேட்டாள். இல்லதான், ஆனா என் அக்காவுடைய குழந்தை ஏன் குழந்தை? ஜீவிதாவின் கத்தலில் குழந்தை விழித்துக்கொண்டு அழ கலைவாணி குழந்தையை வாங்கி தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினாள். என்னம்மா இது, உன்னோட ஒரே அக்கப்போரா இருக்குது. பெத்த தகப்பனுக்கு பிள்ளைய தரமாட்டேன்னு நீயே வச்சுக்கிற, அம்மானு கூப்பிட வேற பிள்ளைய பழக்கி வச்சிருக்க. சரி, அவனையே கல்யாணம் முடிச்சுக்கிறியன்னா முடியாதுங்கிற. இதுல இப்ப நாங்க என்ன செய்யறது? ஒன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா அவனோட குழந்தைய கொடுத்துட்டு ஒதுங்கிடு. அவனுக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஜீவிதா இடிந்து போய் அமர்ந்து விட்டாள். இந்த பிரச்சனையை விரிவாக எடுத்து பேசினால் இந்த முடிவில்தான் வந்து நிற்கும் என்று அவளுக்கு கடந்த ஒரு வருடமாகவே மனதில் பட்டுக்கொண்டே இருந்தது. அதனால்தான் இதனை பேசாமல் தள்ளி போட்டுக் கொண்டே போனாள். பேரனையும் மகளையும் கவனித்து கணித்த கலைவாணி கிட்டத்தட்ட மனதளவில் இந்த திருமணத்திற்கு தயாராகிவிட்ட நிலையில் சகாதேவன் அங்கும் இங்கும் ஈரட்டான மனநிலையில் இருந்தார். ஜீவிதாவுக்கு மட்டும் இப்படி ஒரு திருமணம் என்பதை மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலைமை இருந்தது.
முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த ஜீவிதாவை பார்த்த சித்தப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க உங்களுக்குள்ள பேசி நல்ல முடிவா சொல்லுங்க என்று விட்டு, வாடா ஹரி, நாம போகலாம் என்றார். ஹரிஹரனும் தனது லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்தான். வாசல் படி இறங்கிய சித்தப்பா அங்கிருந்தே திரும்பி இவளை பார்த்து, திரும்பவும் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது ஓடணும்னு நினைக்காத. உங்களை சுத்தி காவலுக்கு ஆள் போட்டிருக்கோம். ஒன்னு குழந்தையோட எங்க வீட்டுக்கு வர பாரு, இல்ல குழந்தைய கொடுத்துட்டு ஒதுங்கிக்க பாரு. ஒற்றை விரலாட்டி எச்சரித்து விட்டு போனார். ஓய்ந்து போய் அமர்ந்திருந்த மகளின் தோள்களை ஆதரவாக தட்டினார் சகாதேவன். ஜீவிமா, நாம தம்புவ அவங்க கிட்ட கொடுத்துடலாண்டா. அப்பாவின் பேச்சில் ஜீவிதாவின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது. ஜீவி, குழந்த, ஏன் குழந்த? ஐயோ, என் குழந்தைய மறந்துட்டனே. இவனை விட்டு நான் எப்படி போவேன் ஜீவி? என் குழந்தைய நீதான் பாத்துக்கணும்மா. ப்ளீஸ் அவனை விட்டுடாதம்மா. ப்ளீஸ்மா. வாழ்க்கையுடைய கடைசி நிமிடத்தில் இருந்து கொண்டு தன்னிடம் அக்கா யாசித்தது நினைவு வர ஜீவிதாவின் உள்ளம் நடுங்கியது. அக்காவிற்கு உறுதி கொடுத்துவிட்டு தளர்ந்த நடையோடு பிரசவ அறையை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிடமே உள்ளே நின்றிருந்த கலைவாணி, ஐயோ ஸ்வேதா என அலறும் குரல் கேட்க வெளியில் நின்றிருந்த சகாதேவனும் ஹரிஹரனும் அதிர்ந்து உள்ளே ஓடின. தானும் உள்ளே போகும் எண்ணம் அப்போது ஜீவிதாவிற்கு வரவில்லை. இந்த கத்தல்களில் குழந்தை என்னவாகும் என்ற எண்ணம் தோன்ற கையில் இருந்த குழந்தையை தூக்கி ஆதரவாங்க மார்போடு அணைத்தாள். அப்போது சினுங்கிய குழந்தை முகம் திருப்பி அவள் மார்பை முட்ட உடல் முழுவதும் தாய்மை உணர்வு பரவ சிலிர்த்து நின்றாள் ஜீவிதா. இதோ அதே உணர்வு இப்போதும் அவளுள். இல்லப்பா, தம்பு ஏன் குழந்தை, அவனை நான் கொடுக்க மாட்டேன். நான் அக்காவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அவன் எனக்குத்தான் என கத்தினாள். சகாதேவன் திகைத்து நிற்க கலைவாணி அவர் கையை பற்றி இழுத்தாள். வாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஜீவி யோசிக்கட்டும். குழந்தையை தூக்கிக் கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். அவர்கள் வீட்டில் எல்லோரும் செல்வது தெரு முனையில் இருக்கும் சந்தன மாரியம்மன் கோவிலுக்குத்தான். வாரந்தோறும் போவது மட்டுமின்றி ஏதாவது பிரச்சனை என்றாலும் தீர்வுக்கு செல்வதும் அந்த சந்தனமாரியிடம்தான். அன்று ஜீவிதா ஸ்வேதாவை வற்புறுத்தி அந்த கோவிலுக்குத்தான் அழைத்து வந்திருந்தாள். வந்த நாளில் இருந்து 2 நாட்களாக அக்காவை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவள் ஒருவித சோகத்தில் இருந்தார் போல் தெரிய அதனை பற்றி விவரம் கேட்கவே அவளையும் இழுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்திருந்தாள். தனிப்பட்ட முறையில் அன்று ஜீவிதா கோவிலுக்கு வர மற்றொரு காரணமும் இருந்தது. 2 நாட்கள் முன்புதான் அவளுடையவன் மெசேஜ் அனுப்பி இருந்தான். தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் ஒருவாறாக முடிந்து விட்டதாகவும் இனி விரைவிலேயே தான் அவளை சந்திக்க வருவதாகவும் அனுப்பியிருந்தான். அவனுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு இவள் தெய்வத்திற்கு நன்றி சொல்லவும் வந்திருந்தாள். அக்காவின் கைகளை பிடித்தபடி கோவில் தெப்பக்குள்ள படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு மெல்ல அக்காவிடம் அவளுடைய சோகத்திற்கான காரணம் கேட்டாள். ஸ்வேதா தயக்கத்தோடு சொன்னது அவளது காதலை. அத்தியாயம் 5. என்னடா அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறா? அப்படியே உன் பொண்டாட்டி புத்தி அவளுடைய தங்கச்சிக்கும் இருக்குது. இவளையே கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு என்னடா தலையெழுத்து? சித்தி காரில் ஏறியதுமே படபடக்க பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக காரை ஓட்டினான் ஹரிஹரன். டேய், உன் சித்தி கேக்குறாள்ல, பதில் சொல்லுடா. என்ன சொல்ல சித்தப்பா? பிசினஸ் காரணமா குழந்தைய 2 வருடங்களா அவங்க வீட்லயே விட்டுட்டேன். குழந்தை அவளோட நல்லா ஒட்டிக்கிட்டா. இப்ப நான் என்ன செய்யறது? வேற ஒரு பொண்ண கல்யாணம் முடிச்சாலும் அவ இந்த அளவு குழந்தைய பாத்துக்குவாளா? எனக்கு 1000 வெளி வேலைகள். வீட்ல குழந்தைய கவனிக்க ஒரு பொறுப்பான பொண்ணு வேண்டாமா? யாரோ ஒரு தெரியாத பொண்ண மனம் முடிச்சுட்டு வந்தா அவளால குழந்தை என்ன ஆகுமோன்ற கவலைதான் எனக்கு. அதெல்லாம் சரியா போகும் ஹரி. நீ இவளையே இழுத்துக்கிட்டு இருக்கிறத விடு. நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா சொல்றேன். என்னோட அண்ணன் ராஜாமணி இருக்காரே, அவருடைய பொண்ணு சகுந்தலா
விருதுநகர் இன்ஜினியரிங் காலேஜ்ல கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. நாம போய் பொண்ணு கேட்டோம்னா ஆஹான்னு அண்ணா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுவாரு. யாரடி சொல்ற? உன் சித்தப்பா பையன் ராஜாமணி பிள்ளையா? ஆமாங்க, அவருதான். என்ன, நம்ம அளவு வசதிப்பட்ட குடும்பம் கிடையாது. ஆனாலும் ஓரளவு வசதிதான். எப்படியும் 100 பவுன் போடுவாரு. கூடவே ஒரு வீடும் காரும் சிவகாசியில வாங்கி கொடுத்துட சொல்லுவோம். இவங்க அங்க வந்தா தங்கறதுக்கு சரியா இருக்கும். அட போடி அறிவு கெட்டவளே, அவன போய் சொல்லிக்கிட்டு. அவனெல்லாம் ஒரு மனுஷனா? ஹரி, நான் உனக்கு வேற ஒரு பொண்ணு சொல்றேன். நம்ம பூதலிங்க மாமா இருக்காருல்ல, அவரோட தூரத்து அண்ணன் அழகன் பெருமாளோட மக. சிவகாசியில எஸ்எஃப்ஆர் காலேஜ்ல பிஎஸ்சி படிக்கிறா. இன்னும் 2 மாசத்துல அவளோட படிப்பு முடியுது. நல்ல செகப்பா அழகா நெகு நெகுன்னு உயரமா இருப்பா. உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அவளையே உனக்கு பேசி முடிச்சுடலாம். பூதலிங்க மாமா மூலமா போனா அழகன் பெருமாள் மறுக்க மாட்டாரு. இவங்க அந்த ராஜாமணிய விட ஒசந்த குடும்பம். பெரிய தலைக்கட்டு. 150 200 ரூம்களோட 4 பட்டாசு ஃபேக்டரி வச்சிருக்கான். மகனுக்கு இப்ப புதுசா ஆப்செட் வச்சு கொடுத்திருக்கான். மகளுக்கு எப்படியும் 200 பவுன் போடுவான். நாம போய் நின்னம்னா உடனே பொண்ண கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லுவான். என்னடா சொல்ற? ஹரிஹரனுக்கு காரை நிறுத்திவிட்டு இறங்கி குதித்து ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. சித்தப்பா, கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்ற 100 பவுன் 200 பவுன் பொண்ணுங்க எல்லாம் என்னோட குழந்தைய நல்லா கவனிச்சிடுவாங்களா? அதுக்கு நீங்க உறுதி கொடுப்பீங்களா? பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசினான். அதெல்லாம் சரியா போயிடும்டா, சித்தி சொல்ல. சித்தப்பாவோ, அப்படித்தான் சரியாகலினா பிள்ளைய நல்ல ஹாஸ்டலா பார்த்து விட்டு வளர்த்திடுவோம். ஊட்டி கான்வென்ட் தெரியும் தானடா? நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே 5 வயசு 6 வயசுக்கு பிறகு அப்படித்தானே வளர்ந்தாங்க. இது சின்ன பிள்ளையிலேயே 1வது வகுப்புலயே கொண்டு போய் சேர்க்க போறோம். அவ்வளவுதானே. இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு அவன் எந்த கான்வென்ட்டுங்க பார்த்தான்? சித்தியின் குரல் குத்தலாங்க வர, சித்தப்பாவோ, அதானே, இவங்கதான் தனி தீவாச்சே என்று விட்டு ஒரு மாதிரி சிரித்தார். சித்தி கழுத்து வைர அட்டிகையை சரி செய்தபடி கீழ்கண்ணால் இவனை பார்த்து ஓரமாக சிரித்தாள். ஹரிஹரனின் கை ஸ்டீரிங்கில் அழுந்தி பதிந்ததில் உள்ளங்கை சிவந்தது. அவனுக்கு தெரியும், இதுதான் அவர்கள் குடும்ப பழக்கம். பரம்பரையாக தொழில் குடும்பம் என்பதால் பின்னாளில் குழந்தைகள் தனியாக பாரம் தாங்கி தொழில் நடத்த வேண்டும் என்று காரணம் சொல்லி 6வது படிக்கும் போதே ஊட்டியில் பெரிய கான்வென்ட்டில் சேர்த்து விடுவது அவர்கள் வழக்கம். ஆனால் இந்த குடும்ப முறைக்கு அவனுடைய தாய் பெரிய எதிர்ப்பு காட்டினார். என்னோட குழந்தைங்க என்னோட தான் வளருவாங்க, பிடிவாதமாக நின்றார். தந்தை தாய்க்கு துணை நிற்க குடும்பத்தில் இல்லாத பழக்கமாக காதலித்து மணந்து வந்த பொண்டாட்டி பின்னால் போகும் புருஷன் என்று முத்திரை குத்தப்பட்டு அவர்களது குடும்பம் மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டது. தொழில் முதல் எல்லா விசேஷங்களிலும் கூட அவர்களுக்கு 2வது இடம்தான். ஆனால் அவனது தந்தை அதனை சலனமின்றி ஏற்றுக்கொண்டார். இப்போது அதுபோல் ஒரு நிலைமை ஈசனுக்கும் வருவதா? ஹரிஹரன் அதற்கு தயாராக இல்லை. அதற்காகத்தானே இவ்வளவு போராட்டம் போராடுகிறான். வீட்டின் முன் காரை நிறுத்தி இறங்கி, உள்ள வாங்க சித்தி, பிறகு பேசிக்கலாம் என்று மட்டும் கூறினான். மறுநாள் காலை மீண்டும் இதே பேச்சை எடுத்த சித்தி சித்தப்பாவிடம், நான் பிரவீனுக்கு கொஞ்சம் பங்குகள் கொடுக்கலான்னு இருக்கேன் என பேச்சை திசை திருப்பினான். சித்தியின் விழிகள் விரிய சித்தப்பாவின் முகத்தில் பரவசம் கூடியது. நிஜமாவாப்பா? ஆமா சித்தி, அவன் என் தம்பி தானே. அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுல எனக்கு என்ன வந்துட்டு போகுது? ஆண்டு வருமானத்தில் 2% கொடுத்தானாலும் எத்தனை லட்சங்கள் வரும்? குத்து மதிப்பாக போட்ட மனக்கணக்கிற்கே இருவரின் முகமும் பிரமிப்பில் விரிந்தது. வாயெல்லாம் பல்லாக தெரிந்தது. சரிப்பா சரி, நீ என்ன சொன்னாலும் சரிதான். அப்போ பத்திரம் எழுத ஏற்பாடு செஞ்சுட்டுமா? உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, எதுக்கும் சட்டப்படி ரிஜிஸ்டர் செஞ்சிடுறது நல்லதில்லையா? சித்தப்பா காரியத்தில் கண்ணாக இருந்தார். உடனே செய்யணுமா சித்தப்பா? ஆமாம்பா, அடுத்த மாசம் பிரவீன் லண்டன்ல இருந்து வரான். அவ வரும்போது நீ பங்குகளை தம்பிக்கான பரிசா உன் கையாலேயே கொடுத்துட. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார்.
ஆளரவமற்ற இந்த மலை உச்சியில் தன்னந்தனியாக இருந்து கொண்டு இத்தனை சம்பாதித்திருக்கிறானே, பங்கிட ஆளின்றி ஒற்றையாய் வாரி முடிந்து கொள்ளும் விதி இவனுக்கு வாய்த்து விட்டதே என்று வெந்து கொண்டிருந்தவர்களாயிற்றே. ஹரிஹரன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். சரிதான் சித்தப்பா, அப்படியே செஞ்சிடலாம். நான் பத்திரம் எழுத ஆடிட்டர் கிட்ட விவரம் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஹரி, உனக்கு ரொம்பவும் பெரிய மனசு, அதோட ரொம்பவும் நல்ல நினைப்பு. சித்தி அவனுடைய முகத்தை வலித்து தன் நெற்றியில் வைத்து சொடக்கிட்டாள். ஆமா சித்தி, இதே மாதிரிதான் அந்த ஜீவிதாவை தான் என்னுடைய மனைவியா வரணும்னு நினைக்கிறேன். இப்போது சித்தி சித்தப்பாவிடம் எதிர்ப்பே இல்லை. சரிதான்பா, நீ அப்படி நினைச்சேன்னா அதுவும் சரிதான். உன் குழந்தைக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா? பெத்த தகப்பனா நீ அதையும் நினைப்பதான? ரொம்ப சரி. இந்த கல்யாண விஷயத்துல நாங்க எதுவும் செய்யணும்னா சொல்லு, நேரே வந்து கூட இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு போறோம். சித்தப்பா சொல்ல சித்தி விரலை சொடக்கிட்டாள். நீ இப்ப சொல்லு ஹரி, நான் போய் அந்த ஜீவிதா கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கேயே தள்ளிட்டு போறேன். 50,000 சம்பாதிக்க நாள் பூரா ஓடிட்டு இருக்க பொண்ணு இவ்ளோ பெரிய எஸ்டேட்ட கட்டி காக்கிறதுக்கு கசக்குமா என்ன? சித்தி விவரித்த சம்பவங்கள் கண்முன் ஓட முகம் மலர்ந்து பற்கள் தெரிய சிரித்தான் ஹரிஹரன். நீங்க சொல்றதுதான் சரி சித்தி. அவ மறுத்தாலும் விடாம தர தரன்னு இங்க இழுத்துட்டு வரத்தான் போறேன். அப்படி ஒரு உதவி தேவைப்பட்டா மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். இப்ப போயிட்டு வாங்க. சரிப்பா, கிளம்புறோம். பத்திர விவரம் நாளைக்கே கேட்டு சொல்றேன். சித்தியும் சித்தப்பாவும் கிளம்பின. இதுவரை இதயத்தில் அடைத்து கொண்டிருந்த காற்றை உஃப் என்று உதட்டை குவித்து வெளியேற்றினான் ஹரிஹரன். ஜீவி, எல்லாம் உனக்காக. சீக்கிரமே இந்த ஹரி புயல் உன்னை மையம் கொள்ள போகுது. தயாரா இரு செல்லும். மனதிற்குள் சொன்னபடி உதட்டில் ஒரு உற்சாக மெட்டை பொருத்திக் கொண்டான். அத்தியாயம் 6. 2 நாட்கள் ஜீவிதாவிற்கு யோசிக்க டைம் கொடுத்துவிட்டு 3வது நாள் ஹரிஹரன் அவளை தேடி கிளம்பினான். அவனது கார் சந்தன மாரியம்மன் கோவில் முன் நின்றது. அவனுக்கு தெரியும், ஜீவிதா மனதில் துயரமோ குழப்பமோ இருந்தால் இங்கே வந்துதான் அமர்ந்து கொள்வாள். செருப்பை வெளியே விட்டுவிட்டு அர்ச்சனை தட்டு ஒன்றை வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தான். நுழைந்ததுமே கோவிலில் பக்கவாட்டில் இருக்கும் தெப்பக்குள படிக்கட்டுகளில் மடியில் ஈசனோடு ஜீவிதா அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டான். தனது அனுமானத்திற்கு தன்னையே தட்டி கொடுத்து கொண்டவன் கையில் அர்ச்சனை தட்டோடு கோவிலை சுற்றி வர துவங்கினான். ஈசன் பெயரில் அர்ச்சனை செய்து, என்னுடைய நோக்கம் நிறைவேற அருள்புரி தாயே, மனமுருக சந்தனமாரியிடம் வேண்டிக் கொண்டான். பிறகு ஜீவிதாவை நோக்கி நடக்க துவங்கினான். தெப்ப குளத்திற்குள் பக்தர்கள் வீசிவிட்டு போன பொறிகளை தின்ன மேல் படிக்கட்டு வரை வந்து வந்து போய்க் கொண்டிருந்த மீன்களை குழந்தைக்கு வேடிக்கை காட்டியபடி அமர்ந்திருந்தாள் ஜீவிதா. அவளுடைய மனம் அன்று அக்காவோடு இங்கு வந்து உட்கார்ந்திருந்த சம்பவத்தில் சுழன்று கொண்டிருந்தது. உடன் வேலை பார்ப்பவரை காதலிக்கும் விஷயத்தை ஸ்வேதா சொல்லிக் கொண்டிருந்தாள். முதலில் அதிர்ச்சியானாலும், சரிக்கா, நாம அப்பா அம்மா கிட்ட பக்குவமா இத பத்தி பேசலாம். இதுக்கு ஏன் இவ்ளோ கவலையா இருக்க என்று அக்காவிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஜீவிதா. என்னவோ தெரியல ஜீவி, மனசு ஒரே பாரமா இருக்கு. ஏதோ விரும்பத்தகாத சம்பவம் நடக்க போறதா உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. ரொம்பவும் பயமா இருக்குது. சொன்னபடி தங்கையின் தோளில் சாய்ந்த ஸ்வேதா அளவே தொடங்கிவிட ஜீவிதா திகைத்து போனாள். அக்கா, என்ன இது? காதலிக்கிறவங்க ரொம்ப தைரியத்தோட இருக்கணும். இப்படி அழுதா நீ உன் காதல்ல எப்படி ஜெயிக்க போற? நிமிந்து நில்லு. ஐய, இங்க பாரு. அழுது அழுது ஐப்ரோ எல்லாம் கரைஞ்சு மூஞ்செல்லாம் கருப்பாய் இருக்கு. கொஞ்சம் இரு, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர. முகத்தை கழுவிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். சொன்னபடி எழுந்து நின்றவளின் பார்வை எதிரே பதிய அங்கே நின்றிருந்தவனில் விரிந்தன. அக்காவின் தோள் பற்றி அழுத்தி அமர்த்திவிட்டு வேக நடையோடு அவன் அருகே சென்று நின்றவள், நீங்களா? இங்கே போ வந்தீங்க என்றாள். அவன் பதிலின்றி நிற்க
அப்போதுதான் அவனை கவனித்தாள். மிகுந்த சோகத்தோடு, முகம் ஒளி இழந்து, ஒரு மாதிரி நிலை குத்திடும் பார்வையோடு நின்றிருந்தான். அப்படி அவனை பார்த்ததில் மனம் பிசைய, தன்னை அறியாமல் அவன் தோள்களில் இரு கைகளையும் வைத்தாள். எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். அவனுக்கு எதற்கோ ஆறுதல் சொன்னாள். உடனே அவன் முகம் மாறி நிகழ்விற்கு வந்தது. வாங்க, அந்த கடை வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம். வாட்டர் பாட்டில் வாங்கணும். அவன் நகராமல் நின்று கையை ஸ்வேதா பக்கம் நீட்டினான். அது யாரு? என் அக்கா. அவளுக்காக தான் வாட்டர் பாட்டில் வாங்கணும். வாங்க. அவன் கையை இழுத்து கோர்த்து கொண்டு நடந்தாள். இதோ இப்போதே ஸ்வேதாவிடம் இவனை அறிமுகம் செய்துவிட வேண்டும். அக்காவிற்கும் காதலை அப்பா அம்மாவிடம் தெரிவிக்க துணைக்கு ஆள் இருக்கிற தைரியம் வரும். நினைத்தபடி வாட்டர் பாட்டிலுக்கான பணத்தை பர்சில் இருந்து எடுத்தவள் தனது எண்ண ஓட்டங்களில் திகைத்தாள். அக்காவின் காதலுக்கு துணையாக நான் என்றால் நானும் காதலிக்கிறேனா? மழைக்கால தட்டான்கள் சட்டென தன்னை சூழ்ந்து கொண்டதை உணர்ந்தவள் கன்னங்கள் சிவக்க அருகிருந்தவனை திரும்பி பார்த்தாள். திடுக்கிட்டாள். அவனை அருகே காணவில்லை. ஜீவிதா குழம்பினாள். எங்கே போனான்? சற்று நேரம் அங்கும் இங்கும் தலையை திருப்பி தேடிவிட்டு ஸ்வேதாவின் நினைவு வர கோவிலுக்குள் போனாள். மா, அந்த பிஸ்பாரு எட் கலர். ஈசன் அவளது கன்னத்தை பிடித்து ஆட்டிச் சொல்ல பழைய நினைவுகள் கலைந்து போயின. அவன் சொன்னது போன்றே ஒரு மீன் செவ்வண்ணத்தில் இருந்தது. மேலே வந்து வாய் திறந்து பொறியை தின்று கொண்டிருந்தது. குழந்தையை போன்று அவள் மனமும் உற்சாகத்திற்கு மாற ஈசனோடு சேர்ந்து அந்த மீனை வேடிக்கை பார்த்தாள். இவர்கள் உற்சாகத்தை கலைப்பதற்கென்றே அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தான் ஹரிஹரன். ஹாய் ஈசா. ஹாய் ஜீவிதா. மீனை வேடிக்கை பாக்குறீங்களா? இயல்பாக கேட்டபடி வந்து அமர்ந்தவனை தெப்ப குளத்திற்குள் மிதித்து தள்ளும் கோபத்தோடு பார்த்தாள் ஜீவிதா. நாங்க எங்க போனாலும் பின்னாலேயே வர்றீங்களா? நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சுக்கிட்டு. நாய் என்ற அவளது உச்சரிப்பில் ஒரு நிமிடம் முகம் மாறி மீண்டும் இயல்பானான். ஏன் குழந்தைய நான் தேடி வர்றதுல என்ன தப்பு இருக்குது? நாயி தான் குட்டிய தேடி தூக்கிட்டு போக வர்றது இயல்புதான? இப்போது முகம் மாறி ஜீவிதா தலை குனிந்து கொள்ள ஈசன் தந்தையின் மடிக்கு மாறியிருந்தான். பா, தோ பாரு, எட்கலர் பிஸ் என தனது உற்சாகத்தை இப்போது தந்தையோடும் பகிர்ந்து கொள்ள தொடங்கினான். ஆமா செல்லம், அதோ பாரு, ஒரு பிரவுன் ஃபிஷ், அது பிளாக் ஃபிஷ். மகனோடு மீன்களின் வண்ண கண்டுபிடிப்பில் இறங்கினான் ஹரிஹரன். ஜீவிதாவின் நினைவுகள் மீண்டும் ஸ்வேதாவிடம் போனது. அன்று இரவு வீட்டிற்கு சென்ற பின்னர் வெகு நேரம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் போன் செய்து பார்த்து அவன் எடுக்காததை கண்டு மனக்கவலையில் உறக்கமின்றி இருந்த ஜீவிதா அக்காவின் விசும்பல் சத்தத்தில் திரும்பி பார்த்தாள். போர்வையை தலைக்கு மேல் மூடிக்கொண்டு விசும்பிக் கொண்டிருந்தாள் ஸ்வேதா. அக்கா, என்ன இது? எதுக்கு அழுகிற? ஜீவி, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஓட்ட ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டேங்கிறியே. காதலிக்கிறது ஒரு தப்பா? இல்லடி, நான் அத சொல்லல. இப்போ நான் ஏன் நான் பிரெக்னண்டா இருக்கேன். ஸ்வேதா சொல்லவும் ஜீவிதா அதிர்ந்தாள். எழுந்து அரை விளக்கை போட்டாள். படுத்திருந்த ஸ்வேதாவின் தோலை பற்றி எழுப்பி உட்கார வைத்தாள். என்ன சொன்ன? ஸ்வேதா முகத்தை மூடிக்கொண்டு விசும்பினாள். ஏதோ ஒரு நாள் எங்களையும் அறியாம இப்படி நடந்துடுச்சு. இந்த விஷயம்தான் என் மனச அரிச்சுக்கிட்டே இருக்கு. உடன் வேலை செய்பவர், ரொம்ப நல்லவர் வல்லவர் என்பது போன்ற ஸ்வேதா முன் சொன்ன விவரங்களை தள்ளி கராராக குரலை உயர்த்தி அக்காவிடம் அவள் காதலனை பற்றிய விவரங்களை கேட்கலானாள் ஜீவிதா. அக்கா, முதல்ல உன் லவரோட போன் நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். இல்ல ஜீவி, வேண்டாம். அவரே விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி என்ன பொண்ணு கேட்டு வரப்போறதா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடுவாரு. முட்டாள், இப்படியா நடந்துக்குவ? திட்டியதும் ஸ்வேதா அதிகம் அழ துவங்க மனது கேட்காமல் அவளை அணைத்து தேற்றினாள் ஜீவிதா.
2 நாட்களுக்கு பிறகு அவளுடைய காதலன் அழைப்பதாக சொல்லி வெளியே கிளம்பி சென்றாள். உடன் வருவதாக கிளம்பிய ஜீவிதாவை கெஞ்சி வீட்டில் இருத்திவிட்டு போனாள். ஸ்வேதா வீடு திரும்ப மிகவும் தாமதமாக ஜீவிதா தவித்தாள். கலைவாணி ஜீவிதாவை மாறி மாறி கேட்க அக்காவிற்கு போன் செய்து கொண்டே இருந்தாள். ஸ்வேதா இறுதியாக போனை எடுத்த போது பேச்சின்றி அவளுடைய விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. போன் கட்டாகிவிட்டது. பின்னணியில் கேட்ட கோவில் மணியோசையை வைத்துக்கொண்டு ஜீவிதா வேகமாக சந்தன மாரியம்மன் கோவிலுக்கு சென்றாள். தெப்பக்குள படிக்கட்டில் துவண்டு போய் உயிரற்ற சவம் போல சரிந்து கிடந்த அக்காவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவளை உலுக்கி எழுப்ப பறக்க விழித்துக் கொண்டிருந்தாள். ஜீவிதா கேட்கும் கேள்வி எதற்கும் அவளிடம் பதில் இல்லை. ஆட்டோ ஒன்றை வைத்துக்கொண்டு அக்காவோடு வீட்டிற்கு வந்தாள். எதற்கோ பயந்து விட்டாள் போல என்று தாய் தந்தையரை சமாதானப்படுத்திவிட்டு தங்கள் அறைக்குள் அக்காவை அழைத்து வந்து தூங்க வைத்தாள். அன்று இரவு வெகு நேரம் வரை ஸ்வேதா தூங்காமல் விடிவிளக்கை வெறித்தபடி படுத்திருந்தாள். அவள் தலையை வருடி நெஞ்சை தட்டி தூங்க வைத்தாள் ஜீவிதா. அக்காவின் அழுகையில் தன்னை பற்றி நினைக்கவே மறந்து போனாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ சத்தம் கேட்க தூக்கத்திலிருந்து விழித்தவள் அருகில் ஸ்வேதாவை காணாமல் எழுந்து அறையை விட்டு வந்தாள். திடுக்கிட்டாள். ஸ்வேதா ஒரு ஸ்டூலை எடுத்து ஹாலில் இருந்த ஃபேனின் அடியில் போட்டு சேலையால் தூக்கிட்டுக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஜீவிதா வேகமாக ஓடி அவள் தள்ளிவிட்ட ஸ்டூலை மீண்டும் எடுத்து அவள் காலடியில் வைத்துவிட்டு ஒற்றை சோபாவை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி கழுத்தில் இருந்த சேலையை விடுவித்தாள். கீழே இறங்க முரண்டு பிடித்த ஸ்வேதாவின் கன்னத்தில் பலார் பலார் என 2 அறை வைத்து அறைக்குள் இழுத்து கொண்டு வந்தாள். பைத்தியமாக்கா உனக்கு? எதுக்காக இப்படி செய்யற? ஜீவி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடி. என் வயித்துல இருக்க குழந்தை அனாதையாகிடுமா? என் குழந்தை என்றபடி தனது வயிற்றை சுற்றி கைகளை போட்டு இறுக்கிக் கொண்டாள். திடீரென்று வெறி வந்தவள் போல் தன் தலையிலும் நெஞ்சிலும் அரைந்து கொண்டாள். நான் இனிமே என்ன செய்வேன்? ஐயோ, என்ன செய்வேன்? அவள் கைகளை பிடித்து கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் அவள் கன்னத்தில் அறைந்தாள் ஜீவிதா. மயங்கி படுக்கையில் சாய்ந்தவளை கண்டதும் பதறி அவளை ஆராய சீராக வெளிவந்த மூச்சில் திருப்தி அடைந்து தூங்கட்டும் என்று அவளை தூங்க வைத்துவிட்டு தான் தூங்காமல் விழித்திருந்தாள். மறுநாள் காலை விழித்ததும் மீண்டும் பழைய மாதிரி பிரம்மை பிடித்தவள் போன்றே ஸ்வேதா இருக்க ஜீவிதா அவளை உலுக்கினாள். அக்கா, உன் லவ்வரோட நம்பர் கொடு, நான் பேசுறேன். அவள் கேட்டதும் உடனே மீண்டும் தலையில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தாள் ஸ்வேதா. ஐயோ, நான் இனிமே என்ன செய்வேன்? புலம்ப ஆரம்பித்தாள். அப்பாவிற்கு என்று வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரையை குறைவான அளவில் வேறு வழியின்றி அக்காவிற்கு கொடுத்து அவளை தூங்க வைத்தாள் ஜீவிதா. பிறகு அவளது போனை எடுத்து ஆராய்ந்தாள். பெயர் கூட தெரியாதே. யோசித்தபடி கான்டாக்ட் லிஸ்டில் தேடியவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஸ்வேதா வாட்ஸ்அப், கேலரி என தனித்தனியாக லாகின் போட்டு வைத்திருக்க அதை திறக்க முடியாமல் போனது. மீண்டும் கான்டாக்டில் தேடும் போது லவ் அண்ட் லைஃப் என்ற பெயரில் ஒரு எண் சேமிக்கப்பட்டிருக்க அந்த எண்ணிற்கே அழைத்தாள். இதுதான் உன்னுடைய காதலோ வாழ்க்கையுமா அக்கா? தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். எதிர்புறம் ரிங் போனது. தன் முன் ஒலித்துக் கொண்டிருந்த போனை வெறித்து பார்த்தபடி இருந்தான் ஹரிஹரன். ஸ்வீட் ஸ்வா என்ற பெயரோடு அது மின்னிக் கொண்டிருந்தது. பெருமூச்சோடு தலையை கோதிக்கொண்டான். கடவுளே, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போற? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.